காஷ்மீரின் பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 28 பேர் உயிரிழந்ததாக தகவல் கிடைத்துள்ளது. செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். கூடுதல் விவரம் என்ன, சொல்லுங்க. காஷ்மீர் மாநிலத்தில் சுற்றுலா பயணிகளை இலக்காக வைத்து பயங்கரவாதிகள் நடத்தி இருக்கக்கூடிய இந்த கொடூர தாக்குதலில் 28 பேர் வரை உயிரிழந்திருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உடனடியாக காஷ்மீருக்கு விரைந்து அந்த பகுதியினுடைய அந்த காஷ்மீரின் துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்டவர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றார். இஸ்ரேல் நாட்டை சார்ந்த ஒருவர், இத்தாலி நாட்டை சார்ந்த ஒருவர் என்று வெளிநாட்டு பயணிகளும் இந்த பயங்கரவாதிகளின் தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற தகவல் தற்போது கிடைத்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பல மாநிலங்களை சார்ந்தவர்கள், கர்நாடகத்தை சார்ந்தவர்கள், மகாராஷ்டிரத்தை சார்ந்தவர்கள் என்று பல்வேறு மாநிலங்களை சார்ந்தவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பதை அந்தந்த மாநில முதலமைச்சர்கள் உறுதிப்படுத்தி வருகின்றார்கள். தமிழகத்தை சார்ந்தவர்களும் இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விவரத்தை தமிழக முதலமைச்சர் பதிவு செய்திருக்கின்றார். இந்த நிலையில்தான் உள்துறை அமைச்சர் இந்த தாக்குதலுக்கான காரணம் என்ன, உளவுத்துறையினுடைய தோல்வி ஏதேனும் இருக்கின்றதா என்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் ராணுவத்தின் உயரதிகாரிகள், உளவுத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டவர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றார். சுற்றுலா பயணிகளில் கூட ஆண்களை மட்டுமே குறிவைத்து சுட்டதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது. பயங்கரவாதிகளுடைய தாக்குதலிலே கர்நாடக மாநிலத்தை சார்ந்த 2 தொழிலதிபர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். பயங்கரவாத தாக்குதலை அடுத்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஸ்ரீநகருக்கு இன்று விரைந்திருந்தார். ஏனென்றால் பிரதமர் தற்பொழுது அயல்நாட்டு பயணம் மேற்கொண்டிருக்கின்றார். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான தகவல் பிரதமருக்கு தெரிவிக்கப்பட்டவுடன் பயங்கரவாதிகள் மீது உறுதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியிருந்த பிரதமர் நரேந்திர மோடி உடனடியாக அந்த சம்பவ இடத்திற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை விரைந்து செல்லுமாறு கூறியிருந்தார். இந்த நிலையில் தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அங்கு சென்றிருக்கின்றார். அங்கிருக்கக்கூடிய துணைநிலை ஆளுநர், ராணுவத்தின் உயர் அதிகாரிகள், எல்லை பாதுகாப்பு படை உயர் அதிகாரிகள் உள்ளிட்டவர்களுடன் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் பயங்கரவாதிகளுக்கு எதிராக ராணுவம் தேடுதல் வேட்டையை நடத்துவது தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு வருகின்றது. பயங்கரவாதிகள் தாக்குதலை அடுத்து பகல்காம் உள்ளிட்ட காஷ்மீரின் சுற்றுலா தலங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்கோட்டில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். உடனடியாக செய்ய வேண்டிய விஷயங்கள் தொடர்பாக தற்போது ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது. ஏனென்றால் இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்களுக்கு தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டும் என்று ராணுவத்திற்கும் உயரதிகாரிகளுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். எனவே உடனடியாக பதிலடியை இந்திய ராணுவம் அந்த பயங்கரவாதிகளுக்கு வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கான ஒரு முன்னோட்டமாகத்தான் தற்பொழுது இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டத்தின் நிறைவில் ஒரு சில அறிவுறுத்தல்களை உள்துறை அமைச்சர் வழங்க இருக்கின்றார். பயங்கரவாதிகளுடைய தாக்குதலை தொடர்ந்து ராணுவத்தின் தேடுதல் வேட்டையும் நடைபெற இருக்கின்றது. யாரெல்லாம் அந்த பகுதியிலே புதிதாக ஊடுருவி இருக்கின்றார்கள், சுட்டுக் கொல்லக்கூடிய அந்த தீவிரவாதிகள் எங்கே பதுங்கி இருக்கின்றார்கள் என்பது தொடர்பாக தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் உள்துறை அமைச்சர் தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார். இதுவரை பல்வேறு மாநிலங்களை சார்ந்த 28 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த தாக்குதல் சம்பவத்தில். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேல், இத்தாலி உள்ளிட்ட அயல்நாட்டு சுற்றுலா பயணிகளும் இந்த தாக்குதலில் உயிரிழந்திருக்கின்றார்கள். இந்த தாக்குதலை நடத்தியது எந்த தீவிரவாத அமைப்பு என்பது தொடர்பாக இன்னும் எந்த ஒரு தீவிரவாத அமைப்பும் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு பொறுப்பேற்றுக் கொள்ளவில்லை. அதே நேரம் இந்த தாக்குதல் சம்பவத்தை பொறுத்தவரை முழுக்க முழுக்க சுற்றுலா பயணிகளை மையமாக வைத்து நடந்திருக்கின்றது என்பதை அடிப்படையாக வைத்து பார்த்து இது காஷ்மீர் மாநிலத்தினுடைய அமைதியை சீர்குலைப்பதற்கான ஒரு அச்சுறுத்தல் நடவடிக்கையாகத்தான் பயங்கரவாதிகளால் நடத்தப்பட்டிருக்கின்றது என்பதுடன் ஆண்களை குறிவைத்து இந்த தாக்குதல் சம்பவம் பெரிய அளவில் திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த தாக்குதலுக்கு இலக்காகி இருக்கக்கூடியவர்களில் பெரும்பாலான சுற்றுலா பயணியரில் ஆண்கள் அதிகம் இருப்பதன் காரணமாக அதை ஒரு காரணமாக வைத்து ஆண்களை திட்டமிட்டு சுட்டிருக்கின்றார்களா என்பது தொடர்பாகவும் ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ராணுவ உயர் அதிகாரிகள், எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுக்கான உத்தரவுகளை வழங்கக்கூடிய அதிகாரிகள் உட்பட மூத்த ராணுவ அதிகாரிகள் தற்பொழுது உள்துறை அமைச்சருடனான இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.